இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான வன்முறையை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் வங்கதேச இந்து மீட்புக் குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன் வணக்கம். இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றனர்? முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். வங்கதேசத்தில் சிறுபான்மையராக இருக்கும் இந்துக்களுக்கு எதிராக வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதை கண்டிக்கும் வகையில் வங்கதேச இந்து மீட்பு குழு நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை தற்பொழுதெல்லாம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான இந்துக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கு போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இங்கே போராட்டம் நடத்துவதற்காக பேனர்கள், ஸ்பீக்கர்கள் உள்ளிட்டவை எடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் எதையும் இங்கே வைக்கக்கூடாது, போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இந்த இடத்தில் நடத்துவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் சொல்லி வருகிறார்கள். அதே போல இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற இருக்கிறது என்றும், ஏன் நீங்கள் போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டீர்கள் என்று காவல்துறையினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல வங்கதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்துக்களின் எண்ணிக்கை 1941 ஆண்டு 28% இருந்தது என்றும், ஆனால் 2022 ஆண்டு 7.95% குறைந்திருப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதே போல வங்கதேச நாட்டிலிருந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்துக்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் மீதான வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், இதன் காரணமாகவே அவர்களுக்கு மத்திய அரசு தனி நாடு உருவாக்கி தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சித்தார்கள். அதே போல இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வங்கதேச மீட்புக் குழு இந்துக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று போலீசார் அவர்களிடம் கூறி வந்த நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக பேருந்துகளை வரவழைத்து அவர்களை போலீசார் கைது செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பேருந்தில் கைது செய்வதற்கு போலீசாருடன் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. பேருந்து முன்பு அமர்ந்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பேருந்தில் ஏற்றி கைது செய்தவர்களையும் இங்கிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவர்களை உடனடியாக கீழே இறக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், அதே போல பாஜகவை சேர்ந்த கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தற்பொழுது பேருந்தில் அழைத்துச் செல்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.